بسم الله الرحمن الرحيم طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இது ஒரு கொள்கை விளக்க வகுப்பு. இந்த வகுப்பில் அதாவது இந்த ஊரிலே நடந்த முக்கியமான ஒரு உரை பற்றிய விளக்கத்தை மையமாக வைத்துத்தான் சில தெளிவுகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த உரையின் பொழுது நான் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் மிகப்பெரிய குழப்பத்திற்கு உள்ளாகக்கூடியவர்கள் நடுநிலையாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான். அதற்கு காரணம், ஒரு தரப்பில் மார்க்க விஷயங்களை வைப்பவர்களும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் குர்ஆனில் இந்த வசனம், ஹதீஸில் இந்த வசனம், முஸ்லிம்கள் எல்லாம் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இதைத்தான் செய்து வருகிறார்கள், லைஃப் என்று சொல்கிறார்கள், லைஃப் என்றாலும் அது மார்க்க ஆதாரமாக எடுக்கலாம் என்பது போன்ற விடயங்களை முன்வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனிலே வருகிறது என்று முன்வைக்கின்ற பொழுது அதில் எது சரி எது பிழை என்று தேடி பிடித்து படிக்கின்ற அளவில் அந்த பொதுமக்கள் இல்லை. அட்லீஸ்ட் இன்றைக்கு உள்ள நிலைமையில் நிறைய பேர் படிக்கவே தயாராக இல்லை, உள்ள மொழியிலே படிக்கவே தயாராக இல்லை என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது நாங்கள் பேச போகின்ற பொழுதும் என்ன செய்வோம், அப்படியல்ல, குர்ஆனில் இப்படி வருகிறது, இந்த சூரா இந்த வசனம், புகாரில் இந்த நம்பர், ஹதீஸிலே இந்த நம்பர், அவர்கள் சொன்னதெல்லாம் பலகீனம் என்று சொல்லுவோம். இப்ப நடுவில் இருக்கின்ற மக்கள் என்ன யோசிப்பார்கள், இதைத்தான் அவங்களும் சொன்னாங்க, இதைத்தான் இவர்களும் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள், என்ன முடிவுக்கு வருவது அப்படி என்கின்ற ஒரு கன்ஃபியூஷன் என்ன செய்யும் ஏற்படும். இந்த குழப்பம் எல்லோருக்கும் ஏற்படும் என்று நான் சொல்லவில்லை. ஒரு 25-30% இந்த குழப்பத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். காரணம், அந்த உரையையும் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் நல்ல முறையில் கேட்டு, இந்த உரையையும் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் நல்ல முறையில் கேட்டால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். முழுமையாக, அதாவது கவனத்தை செலுத்தி நல்ல ஒரு எண்ணத்தோடு அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் ரெண்டில் ஒரு முடிவுக்கு அவர்களால் இலகுவாக வர முடியும். ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை, ஒரு 15 நிமிஷம் கேட்பார்கள், மற்ற 15 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாம் சும்மா பேசிக்கின்ற அப்படிதான் என்ன செய்வார்கள், இந்த உரையாடலை கேட்பார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம். அதனால் நான் இந்த இடத்தில் அப்படி குழப்பத்திற்குள்ளே இருக்கக்கூடியவர்களும்
நல்ல முறையில் விளங்குகின்ற அமைப்பில் தான் இந்த உரையை நான் அமைத்திருக்கிறேன். அந்த மாதிரி குழப்ப நிலையில் இருந்தாலும், அரவாச கேட்டு அரவாச கேட்காது விட்டாலும், அவர்களும் புரிந்து கொள்கின்ற அமைப்பில் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பது இந்த உரையுடைய அடிப்படையான நோக்கம். இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே நடந்த உரை போன்று யாரும் குழம்பி போக மாட்டார்கள். இது தெளிவாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை முடிந்த பின்னால் நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம் என்பதற்கான சில அடையாளங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உதாரணமாக சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன். உண்மை சொல்லுகின்றவர்களுடைய அடையாளங்களில் ஒன்றாக சில விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தாலா கூட அந்த நபியுடைய பிரச்சாரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் இலேசாக அடையாளம் கண்டுகொள்வதற்காக சில அடையாளங்களை சொன்னார்கள். இந்த அடையாளங்களை வைத்து நீங்க உண்மையை என்ன செய்யலாம், விளங்கிவிடலாம். அதுல ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? மிக முக்கியமான அடையாளம். சில அடையாளங்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மை சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த உண்மையை பரப்புவதில் தயங்க மாட்டார்கள். உண்மையை சொல்லுகின்றவர்கள் அந்த உண்மையை பரப்புவதில் ஒரு பொழுதும் தயங்க மாட்டார்கள். அது மார்க்க விஷயமாக இருக்கலாம், உலக விஷயமாக இருக்கலாம், சச்சரவாக இருக்கலாம், குடும்ப சிக்கல்களா எதுவாக இருந்தாலும் உண்மை உள்ளவன் வந்து என்ன செய்வான், அதுல ஜெனீவனா, தைரியமா, விவாதமா, கலந்துரையாடலா, பேச்சா, உடனடியாக என்ன செய்வான், அதற்கு தயாராக இருப்பான். உண்மை இல்லாதவன் என்ன செய்வான், அதுல தயாராக மாட்டான். உதாரணமாக இப்ப ஏற்கனவே நடந்த அந்த உரைக்கு நாங்கள் இந்த ஊரில் உள்ள சகோதரர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வீடியோவை தேடுறோம் தரல, கிடைக்கல. கெசட்டை தேடுறோம் என்னது தரல, கிடைக்கல. அங்க இங்க கிடைச்ச ஓடியெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு என்ன செய்யும், கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். நாங்க என்ன செய்வோம், நடக்கிற இந்த பயான உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் லைவா என்ன செஞ்சுக்கங்க, பாத்துக்கங்க. முடிஞ்சு உங்களுக்கு சிடி வேணுமா எடுத்துக்கங்க. யாருக்கு ஃப்ரீயா வேணுமோ உங்களுக்கு இந்தாங்க, ஃப்ரீயாவும் நம்ம என்ன செய்யறோம் தர. என்ன நோக்கம்? இதுல பொய் இருக்கும் என்று சொன்னால், இதுல கலப்பிரிக்கும் என்று சொன்னால் முதல் ட்ரை என்ன பண்ணுவோம், நம்மளோட உள்ள கஷ்டப்பட்டு ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, இவங்களை காப்பாத்தணும். முதலாவது அவுட் ஸ்பீக்கரை ஓபன் பண்ணு, லைவ் டெலிகாஸ்ட ஓபன் பண்ணு, வீடியோ எடுக்காத, எல்லாம் சொல்லி உள்ளுக்கு உள்ளவங்களை தக்க வச்சுக்கலாம். ஏழ்மையிலா ஒரு 500 பேரை நம்மளோட தக்க வைத்துக் கொள்ளலாம். அந்த தக்க வைப்பதற்கான உரையாக இது இருந்தால் இவ்வளவு பகிரங்கமாக எல்லோரும் பார்க்கும் வண்ணமும் எல்லோரும் கேட்கும் வண்ணமும், முடிந்த பின்னால் முதலாவது கேட்டவருக்கு விளங்கவில்லை என்பதற்காக இரண்டாவது முறை கேட்கும் வண்ணமும் என்ன செய்திருக்கிறோம், இந்த சீடிகளை நாங்கள் தயாரிக்கிறோம். இதுல கேட்க முடியாத சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சீடியின் மூலம் என்ன செய்யலாம், பயன்பெற்றுக் கொள்ள முயற்சி எடுக்கிறோம். இது முதல் அடையாளம். உண்மைக்குரிய அடையாளங்கள்ல ஒன்று பகிரங்கமாக இருக்கிறது. நீங்க முதலாவது உலமாக்கல்ல நீங்க டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த சொல்லுகின்ற உண்மையை இவர் பகிரங்கமாக சொல்ல தயாரா, விவாதத்துக்கு தயாரா, கலந்துரையாடலுக்கு தயாரா, ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள தயாரா. இன்னும் சொல்வதென்றால் இந்த நடந்த கலந்துரையாடல் முக்கியமான ஒரு இதை வெளியிட வேண்டாம் என்று என்ன செய்தார்கள், கேட்டுக்கொண்டார்கள். ஏன் வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள்? பாத்தில் தான் வெளியிடக்கூடாது. விளங்கிட்டா? ஹக்க என்ன செய்யலாம், வெளியிடலாம். இந்த நடந்ததல்ல, இந்த இப்ப விளக்க கூட்டம் நடந்ததற்கு காரணமாக இருந்த கலந்துரையாடலை வெளியிட வேண்டும், வெளியிட மாட்டோம், தேவையில்லை. விளங்கிட்டா? வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். எதற்காக கேட்டுக்கொண்டாங்க? ஹக்கு எப்பயும் பகிரங்கமாக இருக்கும். நாங்க திடீர்னு ஒரு கலந்துரையாடல் நடந்தாலும் வெளியிடத்தான் சொல்றோம். திடீர்னு ஒரு கலந்துரையாடல் நடந்தாலும் வெளியிடத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது முதலாக அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இப்ப முரண்பாடு வந்திருக்கக்கூடிய மசாயில்கள் என்ன தெரியுமா? நான் என் உரைக்குள்ள வந்துட்டேன். என்ன முன்னுரையா அப்படி நான் மசாயில ஆரம்பம் சில உடன்பாடும் முரண்பாடும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்குது. அதற்குள்ள நிறைய விஷயங்கள் பேசணும். அதுல உடன்பாடு முரண்பாடு தான் இப்ப போகுது. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இப்ப பேசப்பட்ட விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இவர்கள் மாதாவிடாய் பெண்கள் குர்ஆனை தொடலாம் என்று சொல்கிறார்கள். இது பிழை, குர்ஆனை தொடக்கூடாது. ஒன்று. கூட்டுதுவா இல்லை என்று சொல்கிறார்கள். கூட்டுதுவா இல்லை, அது பிதஅத் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல, கூட்டுதுவா மார்க்கம். பேசப்பட்ட மசாயில்கள் குனூத்தை, அதாவது சுபஹில ஓதுகின்ற குனூத்தை இல்லை என்று சொல்கிறார்கள். அது பிதஅத் என்கிறார்கள். இல்லை, அது மார்க்கம். 3. அதே போல சலாம் கொடுக்கின்ற பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா இல்லையா? கூடாது. இவர்கள் கூடும் என்கிறார்கள். இவர்கள் கூடும் என்கிறார்கள். அது போன்ற உள்ள அப்படி மசால். இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அன்புள்ள சகோதரர்களே, மாற்று கருத்துள்ள சகோதரர்களே, உண்மையில் எங்களுக்கும், அதாவது குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில்
தௌஹீத் ஜமாத் செய்கின்ற பிரச்சாரத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள முரண்பாடு என்ன தெரியுமா? இதல்ல. இப்ப சொல்லப்பட்ட நாள் இருக்குதே, இதல்ல. இதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நிறைய பேர் அத்தையாத்துல விரலாசிக்கணும்ன்றாங்க, அவங்க இல்லை என்று சொல்றாங்க. நெஞ்சில தக்பீர் கட்டணும்ன்றாங்க, இல்லை என்று சொல்றாங்க. தராவி 11ன்றாங்க, சிலவங்க 23ன்றாங்க. இப்படியே ஒரு 50 மசாலா எடுங்க. தௌஹீத் ஜமாத்தும் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஜமாத்தினர்களும் மற்றவர்களும் முரண்படக்கூடிய ஒரு 50 மசாலாக்கள் எடுங்கள். இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள முரண்பாடான்னு கேட்டால் இதெல்லாம் இரண்டாம் தரமான அம்சங்கள். இதெல்லாம் எங்களுக்கு உங்களுக்குள்ள முரண்பாடு. இதுலயே எல்லாரும் டோட்டலியா மாறிட்டாங்கன்னு வைங்க. அப்படி குர்ஆனை தொடலாம், மாதாவிடாய் பெண்கள் குர்ஆனை தொடலாம், 11 ரக்காத்து தான் தராவி, கூட்டுதுவா என்பது இல்லைதான், அதே போல என்ன குனூத் என்பது இல்லைதான் என்று மாற்று கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் நாம் பிதஅத்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கும் உங்களுக்குள்ள முரண்பாடு அதல்ல. எங்களுக்கு உங்களுக்குள்ள முரண்பாடு இதுவல்ல. இதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் இந்த மசாயில் முரண்பாடுகள் அல்ல. இந்த மசாயில எது சரி என்பதை தௌஹீத் ஜமாத் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் சரி என்பதை சொல்லுவோம். ஆனால் இதுவல்ல எமக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகள். இதுவல்ல முரண்பாடு. இதெல்லாம் மார்க்க சட்ட ரீதியான முரண்பாடுகள். இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, தொழுகையில் காலொட்டி நிற்பதா இல்லையா, நெஞ்சில தக்பீர் கட்டுவதா வயிற்றில் கட்டுவதா, கூட்டுதுவா உண்டா இல்லையா, விரல் அசைப்பதா இல்லையா, குனூத் இருக்குதா இல்லையா, தராவி 11 23, குர்ஆனை யார் தொடலாம் யார் தொடக்கூடாது, சலாம் யாருக்கு சொல்லலாம் சொல்லக்கூடாது என்கின்ற விஷயங்கள் இருக்கின்றனவே. இதுவல்ல எங்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் உள்ள முரண்பாடு. இந்த முரண்பாடுகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே காணலாம். எங்க காணலாம்? மதுஹபு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலேயே நான் சொன்ன இந்த அத்தனை முரண்பாடிலே நீங்க காணலாம். அவர் பேசிவிட்டு போன அந்த மௌலவி அவர்கள் உண்மையாக இந்த கருத்து முரண்பாடை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதாக இருந்தால் அவர் முதலாவது சொல்லி இருக்க வேண்டும், ஷாஃபி மதுஹபினர் நாங்கள் குனூத் ஓதுகிறோம், ஹனபி மதுஹபினர் குனூத் ஓதுவதில்லை. சொல்லிக்கணுமா இல்லையா? நீங்க முதலாவது யாரை எதிர்த்திருக்கணும்? ஹனபி மதுஹப். ஹனபி மதுஹப், ஷாஃபி மதுஹபினர் கூட்டுதுவா ஓதுகிறார்கள், ஹனபி மதுஹபினர் கூட்டுதுவா இல்லை. யாரை எதிர்த்திருக்கணும்? ஹனபி மதுஹப். விளங்கிட்டா? இதை எதிர்த்தார்களா? இல்லை. எனவே முரண்பாடு உங்களுக்கு எங்களுக்கும் குனூத் அல்ல. இல்லைன்னா நீங்கள் யாரோடு முதலாக முரண்பட்டிருப்பீர்கள்? ஹனபி மதுஹபோடு முரண்பட்டிருப்பீர்கள். சவுதி அரேபியாவிலே ஹம்பலி மதுஹபினர் இருக்கிறார்கள். அங்கே குனூத் ஓதுவதில்லை என்பதற்கு வந்த மௌலவி சகோதரர் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் தெரியுமா? குனூத்துடைய மசலா பின்னால் வரும். அவர் அந்த உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? அங்கே சவுதி அரேபியாவுடைய ஆட்சி என்ன செய்து இருக்கிறது. அவர்கள் மாறிவிட்டால் குனூத் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்து விடும், வந்துவிடும். வராது. ஏனென்றால் சவுதி அரேபியா ஹம்பலி மதுஹப். சவுதி அரேபியா ஹம்பலி மதுஹப். ஹம்பலி மதுஹப்ல இன்றைக்கல்ல, சவுதி ஆட்சி ஒரு 100 வருஷம் தானே. சவுதி ஆட்சி 100 வருஷம். 100 வருஷத்தை விடுங்க, 100 வருஷத்தை விட்டுட்டு அதுக்கு முந்தி போங்க, அப்பயும் குனூத் இருந்தது. குனூத் இருக்கல. ஏன்? ஹம்பலி மதுஹப். அதுக்கு முந்தி போங்க, குனூத் இருக்கல. ஏன்? சவுதி அரேபியா என்பது புதுசா உருவாகினது. விளங்கிட்டா? இந்த சவுதி ஆண்ட ஆட்சி வருவதற்கு முன்னாலே என்ன செய்யல, பின்னால வருமென்றவர் முன்னால பார்க்கணுமா இல்லையா? பின்னால வருமென்றவர் முன்னால சவுதி இருக்கலையே பார்க்கணுமா இல்லையா? பார்க்கவில்லை. முகமது பின் அப்துல் வஹாப் உருவாகி 250 வருஷம் தானே. 250க்கு முந்தைய சவுதியில குனூத் இல்லையே. அப்ப பார்க்கணுமா இல்லையா? இப்ப மக்கள் இதை யோசிக்கணுமா? இதை பெரிய ஆய்வு செஞ்சு யோசிக்கணுமா? இதுல என்னமோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுக்கிறாரு, மறைத்திருக்கிறார் விளங்கிக் கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எங்களுக்குள்ள இதுதான் முரண்பாடாக இருந்திருந்தால் நிச்சயமா அவர்கள் முதலாவது ஹனபி மதுஹபோட முரண்பட்டிருப்பாங்க. ஹனபி 4 மதுஹப் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த முரண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த முரண்பாடு? குனூத் இல்லை, கூட்டுதுவா இல்லை, விரல் விஷயம், இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்து நிறைய முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த முரண்பாடுகளை வைத்து நாங்கள் முரண்படுவதாக இருந்தால் முதல்ல அவர்கள் அங்கதான் முரண்பட்டிருக்கணும். எங்களுக்கும் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய சகோதரர்களுக்கும் ஏனைய சகோதரர்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? வெறும் சட்ட பிரச்சனைகள் அல்ல. நாங்கள் இந்த சமுதாயத்தோடு முரண்பட்டு இருப்பதற்கான காரணம் இதுவல்ல. என்ன காரணம் தெரியுமா? கொள்கை பிரச்சனை. கொள்கையில் தான் நாங்கள் முரண்பட்டு இருக்கிறோம். இந்த மசாயில்கள் உடன்பாட்டுக்கு வந்தாலும் எங்கட அடிப்படை முரண்பாடு என்ன செய்யாது, தீர்க்கப்பட மாட்டாது. அடிப்படை முரண்பாடு எப்ப தீர்க்கப்படும்?
அதை பற்றி பேசி அந்த விஷயங்கள் முடிவு கண்ட பின்னால் தான். எனவே சகோதரர்களே, அடிப்படையாக முதலாவதாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இரண்டாவதாக அந்த சௌரலுக்கு சொல்கின்ற அடிப்படை என்ன தெரியுமா? எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள முரண்பாடு இப்பொழுது பேசப்படுகின்ற இந்த மசாயில் ஹிலாபியாக்களோ இந்த சட்ட பிரச்சனைகளோ அல்ல, கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் முரண்படுகிறோம். அது என்னன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். நாங்கள் முரண்படுவதற்கான காரணம் அதான், முரண்பட வேண்டும் என்பதற்காக முரண்படவில்லை. குர்ஆன் சுன்னா மார்க்கம் என்று சொன்னால் அந்த முரண்பாடு இயற்கையாக என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப பாருங்க, எங்களுக்கு உறுதியா முதலாவது முரண்பாடு, எங்கள் சமுதாயத்தோடு நாங்கள் முரண்படுகின்ற முதலாவது ஃபர்ஸ்ட் இடத்தை விளங்குங்க. இஸ்லாத்துடைய அடிப்படையே என்ன? அல்லாஹ்வுடைய விஷயம் தான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்தில் தான் நாங்களும் பௌத்தர்களும் நாங்களும் கிறிஸ்தவர்களும் நாங்களும் யூதர்களும் முரண்பட்டிருக்கிறோம். எதுல முரண்பட்டிருக்கிறோம்? படைத்தவன் இல்லை என்று சொன்னதனாலே முரண்பட்டிருக்கிறோம். அவங்களோட படைத்தவன் இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்து புள்ள இருக்குது என்று சொன்னதால முரண்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, கிறிஸ்தவர்களை நீங்க எடுத்து பாருங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் பல சிலைகளை வணங்குவது கிடையாது. அவர்கள் ஒன்றோ மரியம் என்கின்ற மேரியை வணங்குவார்கள், இயேசு என்கின்ற ஈசாவை வணங்குவார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய தலைவர்களை என்ன செய்வாங்க? சிலை வைத்திருப்பார்கள். மற்றபடி அவர்கள் புத்தரை வணங்குவதில்லை. ஏன்? அவங்களுக்கு தெரியாது ஷிர்க். யாரு? கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது ஷிர்க், வணங்க மாட்டாங்க. அவர்கள் எங்க பிரச்சனை உண்டாச்சு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கின்ற அல்லாஹ்வை புரிந்து கொள்கின்ற இடத்தில் தான் பிரச்சனை உண்டானது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா கிறிஸ்தவர்களுக்கு சொல்றான், குல் யா அஹ்லல் கிதாப். குர்ஆன்ல குல் யா அஹ்லல் கிதாப், அதாவது அப்படி இல்ல, தஆலவ், அதாவது அஹ்லல் கிதாபுக்கு சொல்லுங்கள், தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும். அதாவது நபியே சொல்லுங்கள், நீங்கள் வந்து அஹ்லல் கிதாப் வேதக்காரர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு பொதுவான டேர்முக்கு வருமாறு. என்ன எங்களுக்கும் உங்களுக்கு இடையில பொதுவான டேர்ம்? கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கு எங்களுக்கு இடையில பொதுவான இடத்துக்கு வாங்க. அது என்ன பொதுவான இடம் தெரியுமா? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை அப்படின்னு என்ன கிறிஸ்தவர்கள் அதை ஏத்திருந்தாங்க. அதானே பொதுவான டைம்டா. உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் காமன் இடம் அது. அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் வணங்குவதில்லை, இணை வைப்பது இல்லை என்கின்ற இடத்திற்கு வாருங்கள் அப்படி என்று சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவங்க எங்க சிறுக்குள்ள வந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, ஆனா அல்லாஹ்வுக்கு மனைவியும் பிள்ளையும் இருக்குது, அப்படிதான் வந்தாங்க. எனவே அல்லாஹ்வை புரிந்து கொள்வதில் ஒருவர் தவறு விட்டால், கிறிஸ்தவர்கள் மறுமை நாளை நம்புகிறார்கள், சொர்க்கம் நரகத்தை நம்புகிறார்கள், மறுமை நாள் விசாரணைகளை நம்புகிறார்கள், நபிமார்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நம்புகிறார்கள், வேதங்களை குர்ஆனை தவிர நம்புகிறார்கள், விதியை நம்புகிறார்கள். என்னத்தை நம்பல? எதை நம்பலன்னு கேட்கிறேன். எல்லாம் நம்பினார்கள். ஏன் முரண்பட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தவறு இழைத்தது, அல்லாஹ்வை புரிந்து கொள்வதில் தவறு இழைத்தது. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? அவர்களுடைய அளவில் எங்கள் சகோதரர்களுடைய முரண்பாடு இல்லாது விட்டாலும் இஸ்லாத்துடைய அடிப்படை எங்க நிற்கும் தெரியுமா? அல்லாஹ்வை புரிந்து கொள்வது. அல்லாஹ்வை புரிந்து கொள்வதில் ஒருவர் தவறு விடுவாராக இருந்தால் அவர் மசாயில்கள்ல மற்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் முரண்பட்டாலும் சரி வரும், உடம்பட்டாலும் சரி வராது. காதியானிகளை எடுங்க, அவர் எங்க முரண்பட்டாங்க? அக்கீதாவுடைய இடம் தானே. ஏன் காதியான்ல முரண்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஹவாரிஜிகள் எங்க முரண்பட்டாங்க? ஷியாக்கள் எங்க முரண்பட்டாங்க? எல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயம். அங்க முரண்பட்டதுன்னு வைங்களே, மற்றபடி உடன்பாடு வராது. எங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உள்ள முதல் முரண்பாடு, நாங்கள் பேசி தீர்க்க வேண்டும் என்றால், இந்த ஊரில் ஒரு நல்ல முடிவு வர வேண்டும் என்றால், சகோதரர்கள் அனைவரும் ஒரே மக்களாக வாழ வேண்டும் என்றால், இந்த மத்தத்துல எல்லாம் உண்டா தாங்கிக்கிறோம், இதுல உண்டா வர வேண்டும் என்றால் முதல் வழி அல்லாஹ்வை பற்றி விஷயங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். அது என்ன? எங்கட சகோதரர்கள்ல சின்ன புள்ளகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் என்ன படிப்பிக்கப்படுது சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான். இதுதானே கொள்கை. அல்லாஹ் தஆலா தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். இது படிப்பிக்கப்படுகிறதா இல்லையா? இது முஸ்லிம்களுடைய கொள்கை இல்லை என்று சொல்கிறோம். இது முஸ்லிம்களுடைய கொள்கை இல்லை. முதல் முரண்பாடு இதுதான். தராவி 11 23 அல்ல. நீங்க 23 என்று சொன்னு வைங்களே, அதை பிதஅத் என்று தான் சொல்லுவோமே ஒழிய உங்களே பிதஅத்வாதிகள் என்ற இடத்துக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், கொண்டு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் இடம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இடம் இதுதான் முக்கியமான இடம். சவுதி அரேபியா. நீங்க எவங்களை பார்த்து வஹாபி என்று சொன்னீங்களோ அந்த சவுதி அரேபியால 23 தான் என்ன செய்யுது, நடந்து கொண்டிருக்குது. நாங்க அதெல்லாம் ஆதாரமாக எல்லாம் காட்டல. இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ்
நாங்கள் அடிக்கடி பேசுவோம். அவர்கள் 23 என்ன செஞ்சாங்க, ஆதரித்தார்கள். எங்களுக்கு அங்க எல்லாம் சப்ஜெக்ட் அதை பிதஅத் என்று தான் சொல்கிறோம். எந்த அறிஞர்கள் சொன்னாலும் பிதஅத் என்பது மார்க்கத்தில் இல்லை என்றால் பிதஅத் என்று சொல்கிறோம். பிரச்சனை எங்களுக்கு அது அல்ல. எங்களுடைய பிரச்சனை அல்லாஹ்வை நாங்கள் சரியான முறையில் புரிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை புரிந்து கொள்ளாமல் நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய அமல்களோடு வந்தாலும், எவ்வளவு பெரிய சிறந்த விளக்கங்களோடு வந்தாலும், எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகளோடு வந்தாலும் அவர் வெற்றி பெற மாட்டார். அவர் வெற்றி பெற மாட்டார். அதை முதலாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன படித்து கொடுக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹு தாலா எல்லா இடத்திலும் இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற கொள்கையை பிரச்சாரம் செய்தால், சொன்னால், இதுல நீங்க பார்க்கலாம், மாற்று கருத்துள்ள சகோதரர்களில் உள்ள உலமாக்கள், பொதுமக்கள் என்றா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான்னு சொல்லுவான். உலமாக்களிடத்தில் பேசினால், இதை நான் அந்த சகோதரர்களுக்கு ஒரு வாக்காக சொல்லிக் கொள்கிறேன், கேட்டு பாருங்கள். எங்களுக்கு முன்னால சொல்லணும். கேட்டால் அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு இடம் இல்லை. அதை பொதுமக்கள்கிட்ட விளங்கப்படுத்தக்குள்ள எப்படி விளங்கப்படுத்துறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு என்னத்துக்கு இடம்? இடத்தை படைச்சது யாரு? இடத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு இடம் தேவையா? சரி. அப்ப அல்லாஹ் வானத்திற்கு வெளியேயும் இல்லை, வானத்திற்கு உள்ளேயும் இல்லை, உலகத்தோடு ஒட்டியும் இல்லை, உலகத்தோடு பிரிந்தும் இல்லை என்று சொல்கிறார்கள். உங்களிடத்தில் அப்படி சொல்றாங்க இல்ல. அல்லாஹு தஆலா லைஸ பிதாஹிலில், அதாவது அல்லாஹ் அஸ்ஸ வஜல் லைஸ பிதாஹிலில் ஆலம் வலா பிஹாரிஜிஹி வலா முத்தஸிலம் பிஹி வலா முன்ஃபஸிலன் அன்ஹு. வார்த்தையை சொல்றேன் நான். கொள்கை அல்லாஹு தஆலா உலகத்திற்கு உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை, ஒட்டியும் இல்லை, பிரிந்தும் இல்லை. வீட்டில் தந்தை இருக்கிறாரான்னு ஒரு ஆள் கேட்கிறாரு. வீட்டில் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். வீட்டுக்கு வெளியேயும் இல்லை, உள்ளேயும் இல்லை, கூரையிலும் இல்லை, கீழையிலும் இல்லைன்னா அல்லாஹ் இல்லைன்றத இதே விட அழகா என்ன செய்யலாது? சொல்ல முடியாது. முடியுமா? முடியாதா? இப்படி சொல்லுகிறார்கள் சகோதரர்களை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி சொல்றீங்களா இல்லையான்னு கேளுங்க. இல்லை என்று சொன்னால் அவர்களை வைத்து பேசுவோமான்னு கேளு. அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு உங்களுக்கு, அல்லாஹ்வுக்கு இடம் இல்லை என்பதை விளங்கப்படுத்த அவர்களுக்கு இந்த கொள்கையில் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இது குஃபர், வழிகேடு. இப்படி ஒரு வழிகேட்டை நாங்கள் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இப்படித்தான் என்ன செய்கிறார்கள்? படிப்பிக்கிறார்கள் சகோதரர்களே. இது அடிப்படை முரண்பாடு, எங்களுக்கு அவர்களுக்கும் உள்ள அடிப்படை முரண்பாடு. இந்த முரண்பாட்டிலிருந்து களையணும். நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்வதும் ஒன்றுதான், எல்லாமே அல்லாஹ் என்று சொல்வதும் ஒன்றுதான். நான் கேட்கிறேன், இந்த மேசை இருக்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கிறானா இல்லையானா ஓண்டுவான். ஏன் எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படி சொல்லணுமா இல்லையா? ஓவன் நேரடியா சொல்ல மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறான் அர்த்தம் என்ன? தூணிலும் இருக்கிறான் அர்த்தம் என்ன? தூணி இருக்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், துரும்பிக்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், மேசை இருக்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், நாம் இருக்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கிறான். எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருந்தால் நீங்கள் யார்? எல்லாமே அல்லாஹ் தானே. இடமே இல்லையே. எல்லாரும் இருக்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கிறான் சொன்னா என்ன அர்த்தம்? இதனாலதான் அப்துல் ரவுஃப், அப்துல்லா பைல்வான் போன்ற இஸ்லாத்துக்கு முரணான அந்த கொள்கை எல்லாமே அல்லாஹ்ட கொள்கை கொண்டவர்கள் இதைத்தான் ஆதாரம் காட்டினாங்க. இன்னல்லாஹ் ஃபீ குல்லி மகான் சொல்லி கொடுக்குறீங்களா, அது அர்த்தம் என்ன அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டார்கள். என்ன காரணம்? எனவே சகோதரர்களே, நாங்கள் முதலாக பாடுபடுவது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த சமுதாயம் சரியான முறையில் விளங்க வேண்டும். இல்லை என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா சொர்க்கம். அப்ப ஏன் காதியானி காவிரண்டோ சொல்லலையா? அவன் சொல்லலையான்னு கேட்கிறேன். ஏன் சியாவை காவிரண்டோ அவன் சொல்லலையா? எங்க பிரச்சனை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்துல் ரவுஃப் சொல்லலையா? அப்துல்லா பைல்வான் சொல்லலையா? காத்தான்குடி சொல்லலையா? அப்ப என்ன அர்த்தம் சகோதரர்களே? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றது மட்டுமல்ல, அதை சரியான முறையில் விளங்கப்படுத்த வேண்டும், சரியான முறையில் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கின்றன. முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் முதல் உடன்பாட்டுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்வது? நாங்கள் என்ன பிரச்சாரம் செய்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷின் மீது இருக்கிறான். தெளிவாக சொல்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷின் மீது இருக்கிறான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இறைவனுக்கு இடம் கற்பிக்கின்றவர்கள், இறைவனுக்கு இடம் தேவை என்று சொல்கின்றவர்கள். உலகம் அழிஞ்சா இறைவன் எங்க இருப்பான்? நாங்க சொன்னமா இறைவனுக்கு இடம் தேவைன்றா தான் அந்த கேள்வி வரணும். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று நாங்கள் சொல்றதுக்கு நாங்க என்ன காரணம்? கற்பனை பண்ணல, உங்களை மாதிரி கற்பனை பண்ணவில்லை. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தான் அர்ஷில் இருப்பதாக என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே தான் அர்ஷில் இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுதான் காரணம்.
அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துல இருக்கிறானா மிராஜுக்கு ரசூலாங்க 7 வானம் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை என்றும். துஆ கேட்கக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, ஒரு முறை வலது பக்கம் கை நீட்டுங்க, ஒரு முறை இடது பக்கம் நீட்டுங்க, ஒரு முறை முன்னுக்கு நீட்டுங்க. ஏன் மேலுக்கே நீட்டுறீங்க? இதெல்லாம் என்னத்துக்கு ஆதாரம்? இறைவன் எங்களுக்கு மேல் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து, அதாவது ஒருவர் வந்து சொல்றானே நான் அடிமையை அடிச்சிட்டேன்னு சொல்றாரு தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அவர் விடுதலை செய்ய போறேன், அதுக்கு பகரமாகண்டாரு. சரி அவரை வர சொல்லுங்க. அந்த பெண்மணிட்ட கேட்கிறாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க? அல்லாஹ் ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். சரியா? ரெண்டாவது நான் யாரு? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர். அத்திகஹா ஃபஇன்னஹா முஸ்லிமா, இவர் முஸ்லிமான பெண், விடுதலை செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஸ்லிம்ல வார செய்ய, சஹீஹ் முஸ்லிம்ல இல்லைன்னு சொல்லட்டும். அப்ப நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? மலக்குமார்கள் இறங்கி வராங்க, மலக்குமார்கள் ஏறி போறாங்கன்னு சொல்றோம். 7 வானத்தை தாண்டி ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு சொல்றோம். அதே போல என்ன சுபஹுக்கு மலக்குமார் வரவங்க அசருக்கு போறாங்க என்றும் அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்கினான் என்று சொல்கிறோம். என்ன அர்த்தம்? மேலுக்கு இறைவன் இருக்கிறான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. அவர்கள் நாங்க விவாதத்துக்காண்டி அதை வைக்கல, குர்ஆன்ல இருக்கிறதுக்காண்டி வச்சோம், ஹதீஸ்ல இருக்கிறதுக்காண்டி வச்சோம். இதுதான் எமக்கும் மற்றைய சகோதரர்களுக்கும் உள்ள முதல் முரண்பாடு. இதுல முதலா தீர்வு காணணும். இதுல தீர்வு காணாமல் எதற்கு தீர்வு கண்டாலும் நாங்கள் உடன்பட முடியாது. நாங்கள் ஏன் இறைவன் விஷயத்துல நாங்க என்ன செய்வோம்? சரியாக குர்ஆன் சுன்னா சொல்றதுல இருப்போம். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கொள்கை அளவில் எங்களுக்கு முரண்பாடு என்று சொன்னேன். அன்புள்ள சகோதரர்களை, இது போல நான் ஏராளமான முரண்பாடுகளை என்ன செய்யலாம் சொல்லிட்டு வரலாம். அது ஒன்று. இரண்டாவது பாருங்கள், கட்டாயம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படையான விஷயம், எங்களை வந்து என்னது மசாயிலுக்காக நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் நினைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இவைகள் மாத்திரம்தான் பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு கொள்கை அடிப்படை தான் ஃபர்ஸ்ட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாருங்கள், நபிமார்களை நம்புகின்ற முறைகள், அவர்கள் நபிமார்களை நம்புகின்ற முறைகள் இருக்கின்றனவே, இதில் நாங்கள் நேரடி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இது மட்டுமல்ல நிறைய இருக்குது. ஒரு உதாரணம், நபிமார்களை நம்புகின்ற முறையில் நிறைய வித்தியாசம் இருக்கின்றன. நபிமார்களை அவர்கள் உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்புகின்ற முறை என்ன? அவருக்கு மறைவான ஞானம் உண்டு சொல்றாங்களா இல்லையா? மறைவான அறிவு அவருக்கு உண்டு, இல்லை என்று சொல்லட்டும், அதுல ஓகே ஆயிரும். வணங்கிட்டா? மறைவான அறிவு உண்டு என்று என்ன செய்கிறார்கள்? நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த செய்திகள் எல்லாம் வைத்து சொல்கிறார்கள். நானும் தான் முன்னறிவிப்பு செய்யறேன், தஜ்ஜால் வருவான், யஜூஜ் மௌஜூஜ் வருவான். முன்னறிவிப்பா இல்லையா? நான் எப்படி சொல்றேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றேன். அப்ப எனக்கு மறைவான ஞானம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? வஹியை வச்சு சொன்னாங்க. அப்ப மறைவான ஞானம் இருக்கிற விஷயம் இருக்குதானே, அதில் முரண்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தில். அதே போன்று மூன்றாவதாக கொள்கைக்காக சொல்லிட்டு போறேன், நல்லவர்கள் பற்றிய நம்பிக்கை. அவுலியா நல்லவர்கள் என்று சொல்றோமே, இறை நேசர்கள் என்று, இறை நேசர்கள் பற்றிய நம்பிக்கையை நாங்கள் முரண்படுறோம். அவங்க என்ன செய்யறாங்க? இறை நேசர்கள் பற்றிய நம்பிக்கையில் அளவு கடந்து போய் என்ன செய்யறாங்க? எத்தனை உச்சகட்ட இடத்துக்கு போறாங்க. இறை நேசர்கள் பற்றிய நம்பிக்கை தான், தவறான நம்பிக்கை தான் அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள இன்னொரு பெரிய முரண்பாடு என்று சொல்லலாம். இன்னொரு பெரிய முரண்பாடு எழுதி வச்சுக்கிறாங்களா இல்லையா? கபர்ல வந்து என்ன செஞ்சது? கல்லு உளுந்து உடஞ்சி பார்த்தா உள்ளுக்கு தொழுதுட்டு இருந்தா அதை நான் பார்த்தேன் இருக்குதா இல்லையா? எழுதி வச்சுக்கிறாங்களா இல்லையா? அப்ப இது என்ன முரண்பாடு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னது காண முடியாமல் 40 வருஷமோ 40 நாளா தொழாம ஒரு ஆள் இருந்தா கண்டு, எல்லா இடத்துலயும் அல்லாஹ்வுடைய ஜோதியை கண்டு தொழ முடியாம இருந்தாண்டு பாக்குறோமா இல்லையா? இந்த சிறுநீர் கழிக்க முடியாம இருந்துட்டு இதுல வரக்கூடிய செய்தி அவருடைய நூல்கள் ஏன் எழுதி வைத்தார்கள்? அவுலியாக்களை பற்றி அளவு கடந்த நம்பிக்கை நாங்கள் மறுக்கவில்லை. மூன்றாவதாக எங்களது முரண்பாடுகளில் மிக முக்கியமானது நல்லவர்கள் பற்றிய நம்பிக்கை. நல்லவர்கள் பற்றிய நம்பிக்கையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அளவு கடந்து போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், நீங்கள் மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போன்று என்னை புகழ வேண்டாம். நீங்கள் என்னை புகழுவதாக இருந்தால் அப்துல்லாஹி வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை, அவனது தூதர் என்று சொல்லுங்கள், மற்றபடி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் பயந்தார்கள். நபி அவர்கள் தண்ட விஷயத்தை, அவர் நல்லவர்களுக்கெல்லாம் அவர்தானே சையதுல் அவுலியா, நல்லவர்களுக்கெல்லாம் தலைவர். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அதாவது லா தத்தஹிது கப்ரி ஈதா, எனது கபரை கொண்டாடும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸன யுஅபத், எனது கபரை வணங்கப்படுகின்ற ஒரு சிலையாக மாற்றி விடாதே. அதே போன்று எனது லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித், எப்படி யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. ஏன்? அவர்கள் வந்து என்னது
தங்கள் நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலாயிக ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ்விடத்திலேயே மிக மோசமான படைப்பு என்று சொன்னார்கள். மஜூசிகளைத்தானே சொல்லிக்கணும். மஜூசிகளுக்கு இவர்கள்ட்ட இருந்த நம்பிக்கையே இல்லை. நபிமார் நம்பிக்கையும் இல்ல, வேத நம்பிக்கையும் இல்ல, நெருப்பு வணங்கிகள். ஆனா ரசூலுல்லாஹ் இவர்களை சொல்றாங்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ் என்று சொல்லி. யார? யூத கிறிஸ்தவர்களை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? உலாயிக இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா வ ஸவ்வரு ஃபீஹா தில்க ஸுவர். அவர்கள்தான், அவர்களில் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் கபரை கட்டி உருவத்தை வரைஞ்சு பள்ளி எழுப்பிடுவாங்க. அதனாலதான் அவர்கள் கெட்டவர்கள் நாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், நல்ல மனிதர்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் சம்பந்தமாக எங்கள்கிட்ட ஒரு கொள்கை இருக்குது. அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருந்து எடுத்த கொள்கை. சும்மா கற்பனை கதைகளும் கராமத்துக்கள் என்ற பெயர்ல கட்டவிழ்த்து விட்ட கதைகள் அல்ல. இதில் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவுலியாக்கள் இல்லை என்று சொல்லவில்லை, நல்ல மனிதர்கள் இல்லை என்று சொல்லவில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்னு ஜுரைஜ் நபியா? ஜுரைஜ் வந்து ஜுரைஜ் நபியா? நபி இல்ல, ஜுரைஜ் நபி இல்ல. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? தன் மீது குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த குழந்தை மேல தட்டினாரு, குழந்தை பேசிச்சுன்னு சொல்றோம். அப்படியா இல்லையா? இது கராமத், அல்லாஹ்வுக்கு வழங்கிய சங்கை. கௌஃபாசியல் ஒதுங்கினாங்க கொய்க்குள்ள, நேரடியாக அவர்களுக்கு அல்லாஹ் கற்களை அசைத்தான் எடுத்து பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவ யாரு? அவர் நபி அல்ல, அவருக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சா? அனுப்பி மனித ரூபத்துல காட்டினா. அதே இப்படி நிறைய அற்புதங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? நல்லவர்களுக்கு காண்பித்தான், செய்வித்தான். நல்லவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனா நல்லவர்கள் கராமத்தை தங்கட கையிலே வச்சுட்டே திரிகின்ற மாதிரி சொல்றீங்களே, நினைச்சு அவரோட மோதிராத, உன்னை நெருப்பாக்கிடுவாரு, உன்னை என்ன செஞ்சிருவாரு? சின்னதாக்கிடுவாரு, பெருசாக்கிடுவாரு, புதைச்சிருவாரு. அவர் பெரிய அந்த இதைத்தான் நாங்க எடுக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பு அல்லாஹ் கொடுத்தான், போட்ட உடனே பாம்பாயிச்சு. அதே கம்பு தான் கடலுக்கு முன்காலே கையில இருந்துச்சு, போடல அவரு. அவர் என்னது? போடலையே. கம்புக்கு சக்தி இல்லைன்னு அவருக்கு தெரியும். அல்லாஹ் போடனா போட்டா மறுபடி. கம்பு மெஜிக் கம்பு அல்லது. இந்த நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். நல்லவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை நிகழ்த்தி என்ன செய்வான்? அவர்களை காப்பாத்திடுவான், உதவி செய்வான். ஆனால் எல்லா நேரமும் அது நடக்கும் என்றல்ல. நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த தெளிவு அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இல்லை என்பதனால் தான் தஅலீம் நூல் இருக்கிறது. அதை ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் தான் எழுதினார், அதை நாம் சந்தேகப்படவில்லை. ஆனால் அவர் ஹதீஸ் கலை அறிஞர் என்ற தகுதியை, அந்த தகுதியை இழந்து அதை எழுதினார். மிகப்பெரிய அறிஞர் அவர் வந்திருக்கிறார் தானே. பதலுல் மஜ்ஹூத், ஷரஃப் சுனன் அபி தாவூத் என்று நிறைய நூல்களை எல்லாம் எழுதிய ஒரு அறிஞர் தான். அதில் நான் மறுக்கவில்லை சக்கரியா கான் தஹ்லவியை. ஆனா சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இருக்கிறாரே, அவர் ஹதீஸ் கலை அறிஞராக இருந்தும் கூட தனது நூல்ல என்ன செஞ்சாரு? இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகளை, நல்லவர்கள் பெயரால் புனையப்பட்ட நிறைய செய்திகளை அவர் கொண்டு வந்தார். ஆனால் அவரே அதை இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லக்கூடியவர். அப்ப ஏன் கொண்டு வந்தாரு? நல்லவர்களுக்கு எதுவும் என்ன செய்யலாம், நடத்தலாம் என்கின்றதுனால தான் நடந்தது. இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இல்லை. முரண்பாடு எங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். நாங்க எங்க குஃபருக்கும் ஷிர்க்குக்கும் போய்விடக் கூடுமோ அந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு முரண்பாடு இருப்பதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டு போவேன். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சகோதரர்களுக்கான ஒரு அன்பான அழைப்பு. அல்லாஹ்வை பற்றி நாங்கள் முழுமையாக படித்திருக்கிறோமா? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் இடத்துல உறுதியாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எனது ஒருவன் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அவனுக்கு இணை வைக்க கூடாது என்பது நீங்க எல்லாம் உறுதியாக இருக்கிறீங்க, எல்லா சகோதரர்களும், முஸ்லிம்கள் எல்லோரும். ஆனால் அல்லாஹ் என்றால் யார் என்று அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பி இருக்கிறோமா? அல்லாஹ் என்றால் யார் என்பதை அல்லாஹ் சொன்னது போன்று நம்பி இருக்கிறோமா? முதல் முக்கியமான அம்சம். படியுங்கள், தேடுங்கள், கேளுங்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி அல்லாஹ்வை சொல்லி தந்திருக்கிறார்கள். இரண்டாவது, நபிமார்கள் சொன்னது போன்று நம்பி இருக்கிறோமா? நபிமார்களை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி தந்தது போன்று நம்பி இருக்கிறோமா? எமது கற்பனை கேட்பது போன்று நம்பி இருக்கிறோமா? படிக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, நல்ல மனிதர்களை, அவுலியாக்களை, இறைநேசர்களை அவர்களுடைய அளவுக்கு மேல் புகழ்கிறோமா? இது என்ன, அவருடைய தகுதிக்கு மேல் புகழ்கிறோமா? குர்ஆன் சுன்னாவும் சொன்ன அடிப்படையில் நின்று கொண்டோமா? இந்த இடங்களை பாருங்கள். நாலாவது, மிக முக்கியமானது, நான் அதனை முதலாவதாக சொல்லி இருக்க வேண்டும் என்றும் நினைத்தேன். ஆனாலும் அல்லாஹ்வுடைய விஷயம் தான் எதற்கும் ஃபர்ஸ்ட். அன்புள்ள சகோதரர்களே, நான்காவது மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? மார்க்கத்தை தீர்மானிப்பதில், இதுதான் மார்க்கம் என்று தீர்மானிப்பதில் எங்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அதுதான் நபித்தோழர்களுடைய அளவுகோல், அதுதான் சிறந்த தாபீன்களுடைய அளவுகோல், அதுதான் அவர்களை தொடர்ந்து வந்த தபு தாபீன்களுடைய அளவுகோல், அதுதான் மதுஹபுடைய அறிஞர்களான
இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அதே போன்று 6 கிரந்தங்களையும் எழுதி இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத். அது மாத்திரமல்ல, மார்க்க அறிஞர்களுடைய அதாவது சாபி மதகபிலே மிக முக்கியமான அறிஞர்களாக கருதப்படக்கூடிய பைஹக்கி இமாம், பின்னால வந்த நவவி இமாம், ராஃபிஐ, இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று எத்தனையோ அறிஞர்களுடைய அளவுகோல் எல்லாம் எது சொல்லுங்க பாப்போம். இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த அளவுகோல் தான் நாங்கள் இப்ப சொல்லக்கூடிய அளவுகோல். மார்க்கம் என்றால் இதுதான் என்பதை அளப்பதில், ஏன்னா மார்க்கம் என்றதுக்கு ஒரு எல்லை இருக்கணுமே. நீனும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், அவரும் சொல்லலாம், பெரியாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், மார்க்கமாகாது. எது மார்க்கம், எது தீன் என்பதை அளக்கின்ற அளவுகோல் இருக்கிறது. அதில் நாம் எம் சமுதாயத்தோடு முரண்படுகிறோம். அது என்ன அளவுகோல்? நான் இந்த ஊர்ல உள்ள முரண்பாடை பேசுகிறேன். சமுதாயம் சமுதாயம் என்று சொல்றது அதைத்தான். முரண்படுகிறோம். எதுல முரண்பாடு? நாங்க என்ன சொல்றோம் என்றால், தீன் என்பது அல்லாஹ்வுக்குரியது. தீன் என்பது அல்லாஹ்வுக்குரியது. மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் ஒருவனால் மாத்திரம்தான் சட்டம் இயற்ற முடியும். இன்னொருவருக்கு சட்டம் இயற்ற முடியும் அல்லது அவர் வழிகாட்ட முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் அதிகாரம் வழங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகாரம் வழங்கி இருக்க வேண்டும். எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரே மனிதர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை பார்த்து நீங்க செய்யுங்க, அவரை தொழுகிற மாதிரி தொழுங்க, அவர் நோம்பு பிடிக்கிற மாதிரி பிடிங்க, அவர் உங்களுக்கு அல்லாஹ்ட்டிருந்து வந்தேன்னு அதை சொல்லுவாரு, நீங்க நம்புங்க. இன்னொரு ஆள் வந்து நம்மகிட்ட அல்லாஹ்ட்டிருந்து வந்தேன்னு சொன்னா அவர் என்ன சொல்றோம்? காதியானி காவிர்ன்றோம். சொல்றோமா இல்ல? ஏன்? அவர் இன்னொரு நபியை உருவாக்கிட்டாரு, எங்களுக்கு வகிவாருன்னு சொல்றாருன்னு அர்த்தம். புதிய மார்க்கத்தை கொண்டு வரான்னு அர்த்தம். அதுதானே, வேற எதுவும் இல்லையே. காதியானி என்ன 3 நேரமா தொழுகிறாங்க? 5 நேரம் தான் தொழுகிறாங்க. காதியானிகள் 5 நேரம் தான் தொழுகிறாங்க. ஆனால் எந்த பிழை விட்டு நாங்க எந்த இடத்துல நாங்க அவர்களோட முரண்பட்டோம்? வகி வருது என்று ஒரு அஹ்மது அல் காதியானி, மிர்சா குலாம் அஹ்மது அல் காதியானி கொண்டு வந்து முன்னுக்கு வச்சானு முரண்பட்டோம். அவரோட தான் என்ன செய்தோம்? நாங்கள் முரண்பட்ட மொழி, இங்க முரண்பட்ட இடம் அது. இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தில் உடன் ஒரு முடிவோடு இருக்கிறோம். மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் யாருக்கு அதிகாரம் வழங்கினானோ அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த நபியை அனுப்பி ஃபாலோ பண்ண சொன்னான். அந்தந்த நபியை அனுப்பி ஃபாலோ பண்ண சொன்னான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் சொல்லிக்குமா? சொல்லிக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ் தான் செஞ்சியும் சொல்லி இருக்கும். நாங்க என்ன சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றோம். அப்ப முஹம்மதை நாங்க பின்பற்றணும். அல்லாஹ்விடத்திலிருந்து அவர் வஹி இறக்குது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. சூரா நஜ்ம்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை, வஹியை தான் பேசுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் எங்கட அடிப்படை. நாங்க என்ன சொல்றோம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை சொல்லி இருந்தால், வழிகாட்டி இருந்தால் அது மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருந்தால் அது மார்க்கம். இப்பொழுது மற்ற சகோதரர்கள் யோசிக்கலாம், அப்ப நாங்க என்ன வேற ஆக்களா சொல்லி கண்டிக்கிறோம்? நாங்களும் அல்லாஹ் ரசூல் சொன்னா தானே மார்க்கம் என்று சொல்றோம். கொஞ்சம் அமைதியாக கேட்க வேண்டும். நாங்கள் சொல்வதற்கும் நீங்கள் சொல்வதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம். நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ் ரசூல் சொன்னா மார்க்கம் என்று மட்டுமல்ல, அல்லாஹ் ரசூல் சொன்னா மட்டும்தான் மார்க்கம் என்றோம். நீங்கள் எப்படி சொல்றீங்க தெரியுமா? அல்லாஹ் ரசூல் சொன்னாலும் மார்க்கம், இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறோம். விளங்கிட்டா? இதான் சிக்கலுக்குரிய இடம். நாங்க என்ன சொல்றோம்டா, அல்லாஹ் ரசூல் சொன்னா மார்க்கம், நீங்களும் அதை சொல்லுகிறீர்கள். ஆனா நாங்க என்ன சொல்றோம் என்றால், அல்லாஹ் சொன்னாண்டா குர்ஆன்ல இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா ஹதீஸ்ல இருக்கும். ஒருவர் என்ன செய்ய முடியாது, இது அல்லாஹ் ரசூல் சொன்னதான்னு தன்னிஷ்டப்படிக்கு நம்பர் இல்லாம, பக்கம் இல்லாம, இடம் இல்லாம சும்மா சொல்லிட்டு போறாரு. அவர் அவர் சொன்னாலும் சரியா இருக்கும் என்று நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும், அவர் இப்னு தைமியாவாக இருந்தாலும், அவர் இப்னுல் கய்யிம் ஜௌசியாக இருந்தாலும், அவர் அல்பானியாக இருந்தாலும், பின்பாஸாக இருந்தாலும், சவுதி ஜம்மியத்துல் உலமாவாக இருந்தாலும், பிஜேயாக இருந்தாலும், இப்படி சொல்ல அவர்களுக்கு மனசு வராது. அந்த சகோதரர்களுக்கு அப்படி மனசு வராது. எங்களுக்கு வரும். ஏன் எங்களுக்கு அப்படி மனசு வரும் சொல்லுங்களே? நாங்கள் எந்த அறிஞர்களுக்கு பின்னாலும் தக்லீதோடு இல்லை. எந்த அறிஞர்களுக்கு பின்னாலும் தக்லீதோடு இல்லை. நாங்கள் எதுல நிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா மார்க்கம் என்று மட்டும்தான் நிக்கிறோம். அறிஞர்களுக்கு மதிப்புண்டு, அவர்களுக்கு கௌரவம் உண்டு, அவர்களுக்கு எங்களை விட ஆற்றல் உண்டு, அவர்களுக்கு எங்களை விட அறிவு உண்டு. ஆனால் மார்க்கத்தை ஏற்றுவதற்கோ, சொல்லுவதற்கோ, திணிப்பதற்கோ, கூட்டுவதற்கோ, குறைப்பதற்கோ அதிகாரம் இல்லை. இதுல நாங்க சரியாக இருக்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா மட்டும்தான் மார்க்கம், வேறு யாரும் சொன்னா மார்க்கம் இல்லை. இதுல உறுதியாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறேன். அடிக்கடி அந்த பயானிலே
அதாவது நாங்க அல்லாஹ் ரசூல் மட்டும் மார்க்கம் என்று சொல்கிறோமே, அவர்கள் சில இடங்கள் வச்சுக்கிறாங்க. இஜ்மா மார்க்கம், இஜ்மான்னு ஒன்று இருக்கிறது சகோதரர்களே, இஜ்மான்னு ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயம் வரலாற்றில் எதிலெல்லாம் கருத்து முரண்பாடு இல்லாமல் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் இஜ்மா. எப்படி இஸ்லாமிய சமுதாயம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் கருத்து முரண்பாடே இல்லாம ஏற்றுக்கொண்டு வருதே, அதெல்லாம் இஜ்மா. நான் கேட்கிறேன், ஹதீஸ் உள்ளதுகளுக்கே கருத்து முரண்பாடு வந்திருக்குதே, ஹதீஸ் இல்லாதவர்களுக்கு கருத்து முரண்பாடு வராம இருந்துக்குமா? வராம இருந்திருக்காது. எனவே எது உடன்பாடாக இன்று வரைக்கும் செய்யப்பட்டு வருகிறதோ ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து, அதில் நீங்க தைரியமாக இருங்க, ஒன்றுல கூட தௌஹீத் ஜமாத் முரண்படல. இஜ்மா என்ற நூட்களை நான் எடுத்து தருகிறேன். இமாம் இப்னுல் முன்திர், இமாம் இப்னு அப்துல் பர், இது போன்ற அறிஞர்களது இஜ்மா என்ற நூட்கள் எடுத்து பெறட்டுங்க. என்ன பட்டியல் போட்டுக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த பட்டியலில் ஒரு காலமும் இந்த பிதஅத்துக்கள் இருக்காது. இஜ்மா பிதஅத்துன்னு சொல்றாங்களே, இஜ்மா ஆதாரம் சொல்றாங்களே, இந்த பிதஅத்துக்கள் இருக்காது. ஏன்? நிறைய சுன்னத்துக்களே இருக்காது. என்ன காரணம்? அதுல உடன்பட்ட விஷயங்களை மட்டும்தான் போட்டிருப்பாங்க, முரண்பாடே வராத விஷயங்களை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், அஜ்மாஉ, இஜ்மாவாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவரும். தொழுகையின் பொழுது முன் அவுரத்தும் பின் அவுரத்தும் மாத்திரம் மறைக்கப்பட்டால் போதுமானது அப்படின்னு எழுதிக்கிறாங்க இஜ்மாவை. ஆக கூடிய அதை நீங்க மேக்சிமம் மறைக்கணும், அதுக்கு முன்னால விரும்பினா மறைச்சிக்கல. ஏன் எழுதினாங்க சொல்லுங்க பாப்போம்? மத்தத்துல எல்லாம் கருத்து முரண்பாடு, மத்தத்துல எல்லாம் கருத்து முரண்பாடு, உடன்பட்ட இடத்தை மட்டும் என்ன செஞ்சாங்க? எழுதினாங்க. மத்தத்துல எல்லாம் கருத்து முரண்பாடு. தொப்பி வாஜிபண்டா எப்படி இருக்கும்? இஜ்மால காட்டலுமா? தொப்பி இதுலதான் அவங்க வச்சது மேக்சிமமா. அவர்கள் ஒரு நாளும் முரண்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து இஜ்மா எழுதல. இன்றைக்கு என்ன இஜ்மா? கந்தூரி கொடுத்தால் இஜ்மா, கத்தம் கொடுத்தால் இஜ்மா, கூட்டு துவா கொடுத்தால் இஜ்மா, 23 தொழுதால் இஜ்மா, விரல் ஆட்டாட்டி இஜ்மா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் விரல் தூக்கினா இஜ்மா. இப்படி ஒரு இஜ்மாவை இஸ்லாமிய அறிஞர்களில் ஒரு அறிஞர் சொன்னதாக காட்டட்டும், ஒரு அறிஞர். இவைகள் எல்லாம் தௌஹீத் ஜமாத் இஜ்மாவுக்கு முரண்படுகிறது. இஸ்லாமிய சமுதாயம் நபித்தோழர்களுடைய காலம் தொடக்கம் செய்து வந்ததுக்கு முரண்படுகிறது என்று ஒரு முரண்பாட்டை மறுமை நாள் வரைக்கும் நிரூபிக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களை, இதோட நாங்க போக மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அறிஞர்களை அந்த மக்கள் சந்திப்பார்கள், கேட்பார்கள், விளக்கம் உள்ளவர்கள் கேட்பவர்கள் இருப்பார்கள். கேட்கணும். இஜ்மாவுக்கு முரண்படு என்று சொல்றீங்களே, இஜ்மா என்கின்ற விஷயத்தை பட்டியல் தாங்க. அப்ப இஜ்மாண்டா என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா என்ற மூன்றாவது அல்லாது இஜ்மாண்ட அறிஞர்கள் வழங்கியது எதற்காக தெரியுமா? இதுவரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இதெல்லாம் கருத்து முரண்பாடு வரல. இஜ்மாண்ட அர்த்தம் என்ன? ஜமாத். இஜ்மா ஒன்றாய்க்கிறது. வணங்கிட்டா? இன்று வரை கருத்து முரண்பாடு வராத பட்டியல் கொஞ்சம், ஒரு 300 மசாலா, ஒரு 400 விஷயம். 5 நேர தொழுகை கருத்து முரண்பாடு வந்திருக்கா முஸ்லிம்களுக்குள்ள? இல்ல, இஜ்மாடு போடுவாங்க. ஏன்? முரண்பாடு வரல, அதற்காக வேண்டி போட்டார்களே ஒழிய இப்படி ஒரு பட்டியல் என்ன செய்ய மாட்டாது, காண முடியாது. காட்டட்டும், மாதாவிடாய் பெண்கள் குர்ஆனை தொட முடியாது என்பதில் இஜ்மா என்று காட்டட்டும். ஒரு அறிஞரை காட்ட முடியாது, ஒரு அறிஞரை. ஏன்? உடன்பட முடியாது. சுன்னா மாற்றமாக இருக்கின்ற பொழுது எப்படி இஸ்லாமிய அறிஞர் சமுதாயம் டோட்டலியா உடன்படும்? அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனுக்கு மாத்தம் இல்ல, மாத்தமா வேற ஏதாவது வச்சுட்டு இருந்ததா? இருக்கல்ல. ஒரு நாள் நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு முரண்படுகின்றவர்கள் அல்ல, முரண்பாடு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீதனத்துக்கே இஜ்மான்னு சொன்னாங்க. வணங்கிட்டா? சீதனத்துக்கு எப்படி சீதன இஜ்மாவாகும்? இங்க சொல்லல, சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், இஜ்மா என்பது ஒரு ஆதாரம் அல்ல, அது இஸ்லாமிய சமுதாயத்துடைய மசாயில தொகுத்து உடன்பட்ட மசாயில போட்டது. இஃப்திலாஃப் என்ன? முரண்பாடு. முரண்பட்ட மசாலாக்கள் இஜ்மாவான மசாலாக்கள், அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை, அங்க ஏதோ பிளேயர்ல சவுண்ட் ஒன்று வருது, கொஞ்சம் சவுண்ட் போச்சு. அன்புள்ள சகோதரர்களே, இஜ்மாவான அந்த மசாலாக்களை நாங்கள் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மார்க்க ஆதாரமாக முடியாது. இஜ்மா என்பது மார்க்க ஆதாரமாக முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று வைத்திருக்கிறார்கள், என்ன தெரியுமா? நாங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்றோம், அவர்கள் எதை மார்க்கம் என்று சொல்கிறார்கள் பட்டியல் சொல்லிட்டு வாரு, அவதானமாக இருங்கள். அன்புள்ள சகோதரர், இரண்டாவது என்ன தெரியுமா? மதுஹப். எது? மதுஹபுடைய அறிஞர்கள், மதுஹப் ஒரு ஆதாரம். எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஷாஃபி மதுஹப்ல என்ன சொல்லிக்கிறாங்க அதைப்படித்தான் நாங்கள் செய்வோம். இலங்கையில் சட்ட அடிப்படை, இலங்கை அதாவது ஜம்மியத்துல் உலமா பெருநாள் தொழுகை திடலில் தொழுகை சம்பந்தமாக ஒரு ரிசர்ச் வெளியிட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஜம்மியத்துல் உலமா குர்ஆன் சுன்னாவுக்கு சார்பாக சொல்லுகின்ற நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம், அதுல சந்தேகம் இல்லை.
ஆனால் இந்த பெருநாள் திடல் சம்பந்தமாக சொல்லுகின்ற நேரத்தில் அழகாக அவன் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தான் தொழுதார்கள் சொல்லிட்டு, ஆனால் அதற்கு ஷாஃபி மதுஹபில் என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது என்றால் பள்ளியில இடம் போதாத காரணம். அப்ப நாங்க கேட்கிறோம், உங்களால சுன்னத்துக்கு முரண்பட முடியவில்லை தானே, அதோட நிறுத்தலாம் தானே, ஏன் இப்படி ஒரு விளக்கம்? அப்ப அழகா அவங்க வந்து உண்மையில அவங்களோட நோக்கம் எப்படியாவது இந்த பெருநாள் திடல்ல சுன்னத் என்றதை அந்த மக்களுக்கு சொல்லிடணும் என்றதுதான், அதுதான் உண்மையில நோக்கம். ஆனால் ஷாஃபி மதுஹப் என்ற மதுஹபியத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை, அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க அந்த திடல் அவங்க வெப்சைட்ல பார்க்கலாம், ACJU சொல்லி. அப்ப அதுல நீங்க பார்க்கலாம் என்ன தெரியுமா, இப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள். ஆனாலும் நபியர்கள் அந்த கிரவுட் என்பதனால என்னது தொழுது இருக்கலாம் அப்படின்னு போடுற. எனவே ஒரு ஊரில் திடலில் தொழுதாலும் தவறு இல்லை, பள்ளியில் தொழுதாலும் தவறு இல்லை. பள்ளியில் தொழுகின்ற நேரத்தில் பள்ளியில் தொழுவதற்கு முரண்படாமல் இருப்பது நல்லது, கிரவுண்டில் தொழுகிற நேரத்தில் கிரவுண்டில் தொழுவதற்கு முரண்படாமல் இருப்பது நல்லது. அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்றால் இந்த சகோதரர்கள் அந்த வெப்சைட்டுக்கு போகணும், பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தொழவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழவில்லை, கிரவுடா இருந்தது ஓகே. பெருநாள் தொழுக வந்த நாள்ல இருந்தே கிரவுடா, பெருநாள் தொழுக வந்த நாள்ல இருந்தே கிரவுடான்னு கேட்கிறேன். ஒன்று விளங்கிக்கங்க, பெருநாள் தொழுகைக்கு எவ்வளவு கிரவுட் வருமோ அதே கிரவுட் தான் ஜும்மாவுக்கும் வரும். ரசூலுல்லாஹ் காலத்தில் அதே கிரவுட் தான் ஜும்மாவுக்கும் வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு உங்களுக்கு 2 பெருநாள் வந்திருக்கு, நீங்க மற்றதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, வர தேவையில்லை, ஒரே கிரவுட் ரிட்டர்ன் வரணுமே கிராமத்துல இருந்தெல்லாம் அப்படி சொன்னார்கள். அப்ப நான் கேட்கிறேன், ஜும்மா கூட வந்து கிரவுண்ட்ல தொழுதிக்கலாம் தானே, தொழல தானே ஒரு நாளாவது? அன்புள்ள சகோதரர்களே, என்ன காரணம் தெரியுமா? குர்ஆன் சுன்னா மட்டும் மார்க்கம் என்ற சகோதரர்களுக்கு மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்க கொஞ்சம் நழுவ பார்ப்பாங்க. ஹதீஸ் இருக்குதான் என்றாலும் என்று என்ன செய்வார்கள், நழுவுதலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லா சகோதரர்களும் உறுதியாக இருக்கணும், குர்ஆன் சுன்னா மார்க்கம் அல்ல, குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம். இந்த மதுஹபியத் என்ற ஒரு பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம், ஷாஃபி மதுஹப். ஆனால் இந்த மதுஹப் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா மதுஹபையும் அவங்களுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. ஹனஃபியும் மதுஹப், ஷாஃபியும் மதுஹப், ஹம்பலியும் மதுஹப், மாலிகியும் மதுஹப், 4 மதுஹபுக்கு தௌஹீத் சகோதரர்கள் முரண்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மதுஹபுக்கே மதுஹப் முரண்படுதா இல்லையா? நான் ஒரு பட்டியல் உங்களுக்கு சொன்னேன், மதுஹபுக்கே மதுஹப் முரண்படுது. எப்படி முரண்படுது? ஹனஃபில குனூத் இல்லைன்னு சொன்னேன், ஹனஃபில குனூத் இல்லைன்னு சொன்னேன். ஹனஃபில குனூத் இல்லை, எங்கள்கிட்ட சொல்றாங்க பெருநாள் தொழுகையில தக்பீர் கை தூக்குறாங்க இல்ல, ஜனாசா தொழுகையில கை தூக்குறாங்க இல்லைன்னு. ஹனஃபி மதுஹப் முதலா தக்பீரை தவிர ஃபர்லு தொழுகையில வேற எந்த கையும் தூக்குறல. ஃபர்லு தொழுகையில் முதல் தக்பீரை தவிர மற்ற இடத்தில் கை தூக்குவதில்லை. உள்ளத்தில் தொட்டு சிந்தித்து பாருங்கள், முதலாவது யாரோட முரண்படணும்? முதலாவது யாரோட முரண்படணும்? நான் சொல்லுவதை அவர்கள் காணாமலும் அல்ல, ஜமாத்திலே போகிற நேரத்தில் டில்லியிலே காணலாம், பாகிஸ்தானிலே காணலாம், கண்ட சகோதரர்கள் சில பேர் நிதானமாக இருப்பார்கள், அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், அவர்களுக்கு இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கின்றது கொஞ்சம் தெரியும். ஆனால் நிறைய பேர் காணாத சகோதரர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதை வந்து பெரிதிப்படுத்துகிறார்கள். முதல் முரண்பாடு யாருக்கு? அது முரண்பாடு இல்லையாது, அது பெரிய ஒரு முரண்பாடு. 4 மதுஹபுலையும் ஒரே ஒரு மதுஹபினர் தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்குள்ள விரல நீட்டுவாங்க, விரல அசைப்பாங்க. ஏன்னா அஷ்ஹது அல்லா நீட்டக்குள்ள அசைஞ்சிரும், வழங்கிட்டா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்குள்ள என்ன செய்வார்கள், நீட்டுவார்கள். மற்ற 3 மதுஹபினரும் இல்லை. யாரோட முதலாம் முரண்படணும்? யாருடன்? அடுத்த மதுஹபோட தானே. அந்த முரண்பாடுகள் எல்லாம் மறந்து ஏன் அணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரர்கள் விரும்பினால் நான் 300க்கும் மேற்பட்ட முரண்பாடுகளை மதுஹபுக்குள் இருந்து காட்டலாம். ஒரு மதுஹப் இன்னொரு மதுஹபுக்கு முரண்பட்டது. ஏன் முரண்பட்டாங்க தெரியுமா? கண்மூடித்தனம் அவங்க முரண்படல. மதுஹபில் உள்ள அறிஞர்கள் முரண்பட்டதெல்லாம் அவருக்கு கிடைக்காத ஹதீஸ் இவருக்கு கிடைச்சது, இவருக்கு கிடைக்காத ஹதீஸ் அவருக்கு கிடைச்சது, அதனாலதான் முரண்பட்டார்கள், அதனாலதான் முரண்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அவர்களிடம் இருந்த இஹ்லாஸ் பின்னால வரக்கூடியவர்களிடத்தில் குறைந்தது, மதுஹபியத்து வளர்ந்ததுதான் காரணம், அதுதான் காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர், அப்ப நினைத்து பாருங்கள், அதாவது மதுஹபியத் என்ற 3வது அடிப்படை அவர்களிடத்தில் உருவானது. குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டாலும் ஒரு கேள்வி கேட்பார்கள், ஷாஃபி இமாம் அப்ப அறிஞர் இல்லையா? நாங்கள் சொல்லுகிறோம், இன்று உள்ள எந்த அறிஞரும் இமாம் ஷாஃபிக்கு சமனாக மாட்டார், எந்த அறிஞர். அந்த மரியாதை எங்களது உள்ளத்திலே இருக்கிறது. இமாம் அதாவது இன்னும் சொல்ல போனால் அஹ்மது இப்னு ஹம்பல், ஹம்பலி மதுஹபுடைய மார்க்க அறிஞர், சுன்னாவிலே பெரியோர் இமாமாக இருந்தாலும் இமாம் ஷாஃபியுடைய இடத்திற்கு
மொழியிலும் ஆய்விலும் ஆற்றலிலும் கிட்ட வர மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். அன்புள்ள சகோதரர்களே, அவர்களோடு நாங்கள் ஏன் ஒரு விஷயத்தில் 2 விஷயத்தில் முரண்படுகிறோம் என்றால் அவரை அவமதிப்பதற்காக அல்ல. அவர் ஒரு விஷயத்தை சொல்லி அதில் தவறு இருக்குதுன்னு எங்களுக்கு விளங்கினார், தவறு இருக்கிறேன் விளங்கினார். அவர் போல எல்லா சரியா எங்களுக்கு ஆய்வு செய்ய முடியாது விட்டாலும் தவறு டக்குன்னு என்ன செய்யும், விளங்கும். தவறு அவசரமா விளங்கும். இஸ்லாமிய அறிஞர் சமுதாயமே அவர் 2-3 தவறை எடுத்து காட்டுது. அந்த தவறில் அவரை பின்பற்ற வேண்டாம் என்று மட்டும்தான் சொல்றோமே ஒழிய மற்றபடி எதை நாங்கள் என்ன செய்யல, சொல்லவில்லை. சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் அப்படி இருக்கு. இந்த மதுஹபியத்து வளர்ந்தது. இது முக்கியமான அடிப்படை. நீங்க விளங்கிக்கங்க. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, மதுஹப் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து வைத்தார்கள். இலங்கையில் ஷாஃபி மதுஹப், இலங்கையில் ஷாஃபி மதுஹப், அங்க வந்து ஹனபி மதுஹப், இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள், மதுஹபை பிரித்திருக்கு. ஆப்பிரிக்கால மாலிக் மதுஹப், சவுதியில ஹம்பலி மதுஹப். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மதுஹபியத்தில் இன்னொன்று இணைந்தது. இதெல்லாம் நீங்க மதுஹபிய பட்டியல போடணும். இமாம் ஷாஃபி இந்த எண்ணத்தை எடுப்பாங்க, சொல்லுங்க பாப்போம். அவர்கள் ஃபிக்ஹ் மஸலா மட்டும் தான் எடுப்பாங்க. இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும், ஷாஃபி என்றதோட நின்றிக்கணுமா இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அகீதால அஷ்அரி என்றுவாங்க. நாங்கள் அகீதாவில் அஷ்அரியா கொள்கை உடையவர்கள் என்றுவாங்க. அது ஏன் அஷ்அரியான்னு சேர்த்தீங்க? ஷாஃபி இமாம்ட அகீதாவும் அஷ்அரி அகீதா ஒன்றுன்றாங்க. அப்ப 2 பேர் அஷ்அரி என்ற அகீதா. அதுல தான் இந்த அல்லாஹ்வுக்கு இடம் இல்ல, விளங்கிட்டா, அல்லாஹ்வுக்கு இடம் இல்ல, அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த அரசு இல்ல, அல்லாஹ் நாளை மறுமையில பார்க்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் யார கொள்கை, அஷ்அரியா. அந்த கொள்கை தான் அஷ்அரியா கொள்கை. பாருங்க, ஷாஃபியா இருப்பாங்க ஃபிக்ஹ்ல, சட்டத்துல அஷ்அரியாக இருப்பார்கள். இன்னொன்று மார்க்கத்தை பற்று பேணுதல் இஹ்லாஸ் தர்பியா, அதுல காதிரியாக இருப்பார்கள், விளங்கிட்டானே, அல்லது ஜிஸ்தியாவாக இருப்பார்கள், அல்லது நக்ஷபந்தியாக இருப்பார்கள், ஷாதிலியாவாக இருப்பார்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேர்கள் மறைஞ்சிக்கிட்டு போகுது, விளங்கிட்டா. ஆனா இந்த எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் மதுஹபில் ஷாஃபி, அகீதாவில் அஷ்அரி, தரீகாவில் காதிரி, ஷாதிலி, ஜிஸ்தி, இப்படி போ. என்ன இது? இப்படி எங்க நீங்க காணுவீங்களா? எந்த இதை என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், இப்படியான போக்கை நாங்கள் விட்டுவிட சொல்லுகிறோம். எங்களிடத்தில் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் ஆதாரம். அப்படி இல்லை, அவங்க இடத்துல குர்ஆன் சுன்னா, இஜ்மா, மதுஹபியத் இதெல்லாம் ஆதாரமா வச்சுக்கிறாங்க. குர்ஆன் சுன்னா மட்டும் ஆதாரம் என்பதில் நாங்கள் அவர்களோடு முரண்படுகிறோம். இதுல உடன்பாட்டுக்கு வரணும். அல்லாஹ்வுடைய விஷயம், தூதர்மார்களுடைய விஷயம், நல்ல மனிதர்களுடைய விஷயம், அதே போன்று மார்க்கம், எது மார்க்கம் என்கின்ற அளவுகோல், அதுல குர்ஆன் ஹதீஸ் மட்டும் என்று சொல்கிறோம். இல்லை, குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் அதுபோல மதுஹபியத்தும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, 4வது என்ன தெரியுமா, லைபான ஹதீஸ்களும் ஆதாரம், லைபான ஹதீஸ்களும் ஆதாரம் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, லைபான ஹதீஸ்களும் ஆதாரம் என்று சொல்கின்ற இந்த இடத்தை நான் இங்கே இந்த இடத்தில் அவருக்கு மறுப்பு சொல்வதை நினைக்கின்ற பொழுது வெட்கப்படுகிறேன். அதாவது அந்த மார்க்க அறிஞர் அவருடைய உரையை நான் கேட்டேன், அந்த சகோதர் மௌலவியுடைய உரையை கேட்டேன். ஹதீஸ் கலை சம்பந்தமாக எந்த வாசமும் இல்லாமல் அவர் பதில் சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சில வேளை அவரது உரையை அந்த சகோதரர்களுடைய மௌலவிமார்கள் கேட்டாலே இவர் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஹதீஸ் கலைக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னது லைவா இருந்தா என்ன, சையா இருந்தான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அவர் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னது தானே, மற லைவா இருந்தா என்ன, சையா இருந்தா என்ன, என்ன ஹதீஸா இல்லையா? எப்படி நான் பதில் எப்படி சொல்றது இதுக்கு? சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் விளங்கும். அப்ப ஆச்சரியப்பட்டு, ஏன் இப்படி மற்ற விஷயங்கள்லாம் பதில் சொல்லணும் என்று வருகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது வந்து லைவா இருந்தா என்ன, ஹதீஸா இருந்தான்னு கேட்கிறேன். நான் கேட்டேன், ஸ்பீச்சை ஆடியோவில் கேட்டோன்னு மிகவும் கவலையாக இருந்தது. அது மட்டும் அவர் சொல்லல, லைஃப்ண்டா என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். உங்களுக்கு முடிவெடுக்கலாம். என்ன தெரியுமா லைஃப்ண்டா என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒது எடுக்கிறார், ரசூலுல்லாஹ் ஒது எடுக்கிறாங்க. ஒது எடுத்துட்டு ஒரு முறை வாய் கொப்பளிச்சாச்சு, முகத்தை கழுவிட்டாச்சு, கை கழுவிட்டு, நான் அவர் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன், வேற எந்த நோக்கம் இதுல இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஒரு முறை முகத்தை கழுவிட்டாச்சு, ரெண்டாவது முறை கழுவ கொலை, முதலாம் முறை கழுவுக்குள்ள ஒரு சாபி வாராரு. அவருக்கு எது விளங்கும்? ரசூலுல்லாஹ் 3 முறை செஞ்சது விளங்குமா இல்லையா? முகத்தை 3 முறை கழுவினாங்க, கையை 3 முறை கழுவினாங்க, காலம் இப்படியே விளங்கிடும். ரெண்டாவது ஒரு சஹாபி வாராரு, அவர் 2வது இடத்துல வாராரு, 2வது தடவை கழுவுக்குள்ள வாராரு. அவருக்கு எத்தனை விளங்கும்? 2 தான் விளங்கும். இதுதான் லைஃப் செய்யன்றார். இப்படித்தான் சொன்னார். அப்ப இதுல என்ன லைஃப் செய் அப்படியே வச்சுக்கண்டா கூட என்ன எடுக்கலாம்? ஒரு சஹாபி 2 அறிவிச்சாரு, இன்னொரு சஹாபி 3 அறிவிச்சாருன்னு எடுக்கலாமே ஒழிய இதுல என்ன லைவ் செய்யன்னு யோசிச்சேன். ஒது என்ன இப்படியா எடுக்கிறது? ஒரு முறை கை,
ஒரு முறை வாய், ஒரு முறை முகம், ஒரு முறை மறுபடி கை, ஒரு முறை கால், மறுபடி செகண்ட், அப்படியே வருது உது. 3 முறைண்டா ஒரேடியா 3 முறை முடிஞ்சிருந்தானே, அப்படியா இல்லையா? ரெண்டாவதுல பாக்குறதுக்கு ஒவ்வொன்னே செட்டா செஞ்சா பார்க்கலாம். அப்படி செய்யல ரசூலுல்லாஹ். 3 முறை கை கழுவுவாங்க, 3 முறை வாய் கொப்பளிப்பாங்க. அப்ப எப்படி ரெண்டாவதுல வாரது? ரெண்டாவது ரக்காத்துல வந்தா நியாயம். விளங்கிட்டா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் இருக்குதானே ஒரு பிரச்சனைக்குரிய இடம். அதையும் எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக சொன்னார்? சொல்லவேல அவருக்கு முடிக்க முடியாமல் போச்சோ, விளக்கம் சொல்ல முடியாமல் போச்சோ தெரியல. அது உண்டு. மூணாவது என்ன தெரியுமா? புகாரி சொல்றதை ஏத்துக்கல, ஏன் சஹாபி சொல்றதை ஏத்துக்கல? இதெல்லாம் ஹதீஸ் கலைக்குள்ள பேசுறது. புகாரி யாரு? 2 நூற்றாண்டுக்கு புறவு வந்தவர். சஹாபாக்கள் யாரு? ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏத்துக்கலாமா? புகாரி லைவ் படத்தை மட்டும் ஏத்துக்கறீங்க? அதாவது அபூ ஹுரைரா சொன்னார்னு ஒரு செய்தி வருது, புகாரி இமாம் லைவ் பண்றாரு. அது என்ன புகாரி ஏத்துக்கறீங்க, அபூ ஹுரைரா ஏத்துக்கலாமா? அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்னு ஒரு செய்தி வருது. நீங்க எப்படி புகாரியை ஏத்துக்கலாம், புகாரியை ஏத்துக்கன்னு அபூ ஹுரைரா மறுப்பீங்க? புகாரி ரசூலுல்லாஹ் கிட்டே, அபூ ஹுரைரா கிட்டேயா? எனக்கு எதுவும் என்ன செய்ய முடியவில்லை. என்ன ஏன் சொல்லுங்க, இதுக்கு நான் மறுப்பு சொல்ல தேவையில்லை. அந்த பேசிய சகோதரர்களுடைய அன்பர்களே மறுப்பு சொல்லுவார்கள், அந்த உலமாக்களே மறுப்பு சொல்வார்கள். நான் தேவையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உசூல் ஹதீஸ்னா என்னன்னு தெரியும், அவர்கள் படித்திருக்கிறார்கள். இவர் வேணும்னா என்ன நடந்திருக்கோ தெரியாது. மற்ற உலமாக்கள் நிச்சயமாக அவர்களே சொல்வார், நீங்க பேசின இதா உசூல் ஹதீஸ், இதா லைவ் செய்ய என்று அவர்களே கேட்பார்கள். நிச்சயமாக உங்களுக்கு வழங்கி நான் இதுக்கு மறுப்பு சொல்ல விரும்பவில்லை. உசூல் ஹதீஸ் என்றா என்ன நான் வழங்கப்படுத்துறேன், லைவ் என்றா என்ன நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். லைவை நாம் ஏன் ஏற்பதில்லை? நாம் என்றா நாங்கள் அல்ல, ஹதீஸ் கலை அறிஞர்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. யாரு சாபி மதுஹபுடைய ஹதீஸ் கலை அறிஞராக இருந்தாலும் சரி, ஹனபி மதுஹபுடைய ஹதீஸ் கலை அறிஞர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதுஹப் ஹதீஸ் கலை அறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இலங்கை ஜம்மியத்துல் உலமாவில் அங்கம் வகிக்கின்ற நல்ல அறிவுடைய எந்த உலமாக்களும் லைவ் ஆதாரம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல இயலாது, சொன்னால் பாவம். அன்புள்ள சகோதரர், அப்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? மக்களுக்கு சிந்திக்க தெரியாது நினைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒரு விஷயத்தில் நல்லெண்ணத்தோடு இருக்கிறேன். எந்த கொள்கை சகோதரர்களாக இருந்தாலும் இன்று சிந்திக்கின்ற திறனில் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். யோசிக்கின்ற திறனில் இருக்கிறார்கள், படிக்கின்ற திறனில் இருக்கிறார்கள். அரபு என்கின்ற ஒன்று மட்டும் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், மற்றபடி அவர்கள் அதை சிந்திக்கின்ற திறனில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் எவர்களுக்கும் அநியாயம் இழைக்கின்ற வகையில் இந்த மார்க்கத்தை விட்டு செல்லவில்லை. படிக்கலாம், தேடலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சகோதரத்தில் நாங்கள் அல்ல, அந்த சகோதரர்கள் விளக்கம் கேட்க வேண்டும். நீங்க இப்படி சொல்லிக்கலாமா? நாங்க உங்களுக்கு என்ன சொன்னோம்? எங்களுக்கு சார்பாவா பேச சொன்னோம்? குர்ஆன் ஹதீஸ்ல இங்கதானே சொல்ல சொன்னோம். சார், இஸ்லாமிய சமுதாயம் என்ன செஞ்சேன்னு சொல்ல சொன்னோம். நீங்க என்னமோ எங்களுக்கு சார்பா பேசிட்டு போனீங்க என்று கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரர், அதான நம்ம எதுக்கு விரும்பணும்? எங்களுக்கு முன்னால நிக்கிறவர் எங்களை வழி நடத்தணும் தான் விரும்பணுமே ஒழிய எங்களுக்கு ஏத்த மாதிரி வழி நடத்தணும் விரும்பக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பாருங்க, ஹதீஸ் கலை என்றது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் ஹதீஸை தொகுத்து அறிவிக்கின்ற அந்த கால பகுதிகள் இருக்குது, இதுக்கும் பெரிய ஒரு கெப் இருக்குது. நபித்தோழர்களுடைய காலம் லைவ் செய்ய பார்க்க தேவையில்ல. ஏன்? நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கருக்கு தெரியும் சொன்னாரா இல்லையாண்டு ரலியல்லாஹு அன்ஹு, இல்லைன்னா 4 பேர்ட்ட விசாரிப்பாங்க, முடிஞ்சிரும். ஏன்? அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில யாரும் இல்லை, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில அவங்க தான், யாருமே இல்லை. என் தந்தை என்ன சொன்னாரன்னா நான் தந்தையோட அளவுக்கே இருந்தேன்னு சொன்னீங்களே, ஒரு 10 வருஷம் கேப்ல யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரியும், இன்னொரு ஆள் சொல்லி இருந்தா எனக்கு தெரியும் தந்தை அவர் சந்திச்சுப்பாரா இல்லையாண்டு. இதுக்கு ஆள் தேவையில்லை. எப்ப ஹதீஸ்களை உருவாயிச்சு தெரியுமா? நபித்தோழர்களை தாண்டிய பின்னால். நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் சான்றிதழ் வழங்கியிருந்தார், நல்லவர்கள், நேர்மையானவர்கள். அவங்க உண்மையாளர்களா பொய்யர்கள் நாங்க பார்க்கவே மாட்டோம். இவர் சொன்னாரே அபூ ஹுரைரா சொல்றதை ஏத்துக்கலாண்டு, நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டால் ஒரு நாளும் அவர் பொய்யரா உண்மையாளரா நாங்கள் பார்க்க மாட்டோம். மனன சக்தி உள்ளவரா இல்லையான்னு பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டோம் தெரியுமா? பொய்யர் இல்லைன்னு எங்களுக்கு உறுதி. இரண்டாவது என்ன தெரியுமா? நம்பகத்தன்மை. நாங்கள் அதாவது மனநத்தன்மை ஏன் பார்க்கிறது இல்லை தெரியுமா? நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் பேணுதலானவர்கள். தாங்கள் சொல்லும் செய்தியில் தவறு வரும் என்று தெரிந்தால் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவுக்கமா கால என்று சொல்றோம் தானே, ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லது அவர் சொன்னது போன்று என்று சொல்றோம். அவுக்கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத முதலாவது சொன்ன யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்தி இருக்கணும், மாத்தம் வந்துடக்கூடாது. அபூ ஹுரைரா வந்து எங்கள்கிட்ட சொல்லட்டும், உமர் சொல்லட்டும், உஸ்மான் சொல்லட்டும் ரலியல்லாஹு அன்ஹும், நாங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், முரண்பட மாட்டோம். அவங்கள என்கிட்ட சொல்றாங்க,